பாலிடிக்ஸ் பேசுறான் பாலிடிக்ஸ். ஹலோ லேடிஸ் அண்ட் ஜென்டில்மேன், எங்க கூட்டணி தான் ஸ்ட்ராங்கா இருக்குதுன்னு சொல்ற அணியிலேயே சலசலப்பு இருக்குதுன்னு சொல்றாங்களே, கேள்விப்பட்டியா மேன்? என்ன தர மறுபடியும் மாநாடு போட போறாங்களா? மாநாடு போட்டாதான் குழப்பம் வருமா மேன்? இது அப்படி இல்ல. தமிழ்நாட்டுல ஆளுங்கட்சிக்கு எதிராக எதிர்கட்சிகள் கடுமையா போராட்டம் பண்ண தொடங்கிட்டாங்க. ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு கட்சியா தர. ஆமா, அதாவது எதிர்கட்சிகள் எல்லாம் தனித்தனியா இருந்தா கூட ஒரு போராட்டம் அறிவிச்ச நாள்ல இன்னொரு கட்சி போராட்டம் நடத்துறது இல்ல. தினம் தினம் போராட்டமா தர. அப்படிதான் நடக்குது. ஒரே கோரிக்கை தான். அதிமுக ஒரு நாள், பாஜக மறுநாள், நாம் தமிழர் அடுத்த நாள், பாமக இன்னொரு நாள், தேமுதிக வேறொரு நாள், இப்படி ஒவ்வொரு நாளும் போராட்டம் நடத்தி டெய்லி செய்தியா மாத்துறாங்க மேன். நம்ம ஊர் புது கட்சியை விட்டீங்களே தர. எஸ், கரெக்டா சொல்ற மேன். விஜய் கவர்னரை சந்திச்ச அன்னைக்கு அதுதான் தலைப்பு செய்தி. அப்படிதான் தனித்தனியா இருந்தாலும் ஒருங்கிணைப்போட எதிர்கட்சிகள் செயல்படுறாங்க மேன். இதனால ஆளுங்கட்சிக்கு கூட்டணிக்கு பாதிப்பு இல்லையா தர? இப்பதான் பாயிண்ட் பிடிச்சிருக்க மேன். எதிர்கட்சிகள் எல்லாமே போராட்ட களத்தில் இருக்கும் போது திமுக கூட்டணியில் இருக்கும் கட்சிகள் என்ன செய்யறாங்கன்னு எதிர்பார்ப்பு உருவாகுது மேன். அவங்க தான் அடிக்கடி அறிக்கை விடுறாங்களே தர. எஸ், அறிக்கை விடுறதெல்லாம் சரிதான். அப்படிதான் சில விஷயங்கள்ல விடுதலை சிறுத்தைகளும் சிபிஎம் கட்சியும் ஒரு படி மேலே போய் ஆளுங்கட்சி விமர்சனம் செய்யறாங்களாம். அப்படின்னா விஜய் கட்சி கூட்டணிக்கு போறாங்களா தர? அப்படின்னா இப்படின்னா அப்படி இல்ல மேன். பாலிடிக்ஸ்ங்கிறது வேற. மக்கள் பிரச்சனைக்காக நாங்களும் களத்தில் இருக்கோம்னு காட்டுறதுக்கான வேலைகளை தான் கட்சிகள் செய்வாங்க. சரி, எதிர்கட்சி மாதிரி கூட்டணி கட்சிகள்னு சொல்லலாமா தர? அப்படியும் சொல்ல முடியாது. 2026 தேர்தல் வரைக்கும் திமுக கூட்டணியை வலுவா கொண்டு போகணும்னு முடிவு செஞ்சிருக்காங்க. அதனால திமுக ஆட்சியை விமர்சனம் செய்கிற கூட்டணி கட்சிகளின் இரண்டாம் கட்ட தலைவர்களையும் வாட்ச் பண்றாங்களா மேன். சில விஷயங்கள்ல ஆதரவு, சில விஷயங்கள்ல எதிர்ப்பு, அதான தர? அப்படிதான் மக்கள் பிரச்சனையில முடிவுகள் எடுக்கிறாங்க. அதுவே கூட்டணியில குழப்பம் சில பேர் நினைக்கிறாங்களாம். அப்படின்னா கூட்டணி ஸ்ட்ராங் தானா தர? ஆமா, இப்போதைக்கு ஆளுங்கட்சி விமர்சிக்கும் கூட்டணி கட்சின்னு அறிக்கைகள் வந்தாலும் தனிப்பட்ட சந்திப்புகள், பேச்சுகள் மூலமா கூட்டணி கட்சிகளை பக்கத்துல வைக்க நினைக்கிறாங்களாம். தேர்தல் வரைக்கும் அப்படிதானே தர? 2026 தேர்தல் வரைக்கும் கொண்டு போய் கரை சேர்த்துடணும்னு நினைக்கிறாங்க. எல்லாம் தொகுதி கணக்கு தான் மேன். சரிதான் தர. அரசியல்ல இதெல்லாம் சாதாரணமாப்பா.